ஸ்டிச் பண்ணும்போது இந்த மாதிரி த்ரெட்டு கட் ஆகிறது தான் ரொம்ப பெரிய ப்ராப்ளமே. வெல்கம் டு பேசிக்ஸ் ஆஃப் டெய்லரிங் எபிசோட் 1. ஸோ பொதுவாக தையல் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த த்ரெட்டு கட் ஆகிறது தான் ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ இதுக்கு 5 ரீசன் அண்ட் சொல்யூஷன் சொல்கிறேன். உங்களுக்கு இதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளமே வராது. இதில் 5வது ரீசன் தான் ரொம்ப காமனான ரீசன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் என்னென்னா நீடில் டேமேஜ். ஸோ உங்களுக்கு த்ரெட்டு கட் ஆகிட்டே இருக்குன்னா உங்கள் நீடில் எடுத்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எண்டில் ஷார்ப்பாக இல்லாமல் லைட்டாக பெண்ட் ஆகிருந்ததுன்னா உங்களுக்கு த்ரெட்டு கட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உடனே நீங்கள் நீடில் சேஞ்ச் பண்ணணும். நம்பர் 2, நீடில் பிளேஸ்மெண்ட். ஸோ நீடில் செட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த மாதிரி கீழே இறக்கி செக் பண்ணணும். உங்கள் நீடில் வந்து 2 ஃபூட்டருக்கும் இடையில ஸ்மூத்தாக கீழே போயிட்டு வருதான்றதை செக் பண்ணிக்கணும். நீடில் வந்து ஃபூட்டரில் டச் ஆனாலும் த்ரெட்டு கட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதை ப்ராப்பராக செட் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. நம்பர் 3, த்ரெட் டென்ஷன். ஸோ இந்த டென்ஷன் டிஸ்க் வந்து நல்லா டைட்டாக இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டைட்டாக இருந்ததுன்னா உள்ளே ஸ்க்ரூ உங்களுக்கு விசிபிளாக இருக்கும். ஸோ இப்படி இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது த்ரெட்டு மூவ் ஆகிறதுக்கான ஃப்ளோ கிடைக்காம இங்கேயே ஸ்டக் ஆகி உங்களுக்கு த்ரெட்டு கட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த டென்ஷன் வந்து ரொம்ப டைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் மிட் லெவலில் ப்ராப்பராக இருக்கான்றதை ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்பர் 4, ஸ்டிச் லென்த். ஸோ டிபெண்ட்ஸ் ஆன் த ஃபேப்ரிக். ஸ்டிச்சோட லென்த் இருக்கணும். உங்கள் ஃபேப்ரிக் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குன்னா 2லேருந்து 2.5 வரைக்கும் வச்சுக்கலாம். கொஞ்சம் மீடியம் வெயிட்டில் இருக்குன்னா ஒரு 3 வச்சுக்கலாம். நல்ல திக்கான ஃபேப்ரிக்னா ஒரு 3.5 வரைக்கும் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களோட ஃபேப்ரிக் ஏற்ற மாதிரியான ஸ்டிச் லென்த் ப்ராப்பராக செட் ஆயிருக்கான்னு பாருங்கள். 5th ஒன், த்ரெட் குவாலிட்டி. 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின த்ரெட் எடுத்து திடீர்னு போட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக த்ரெட்டு கட் ஆக தான் செய்யும். ஏன்னா மேனுஃபேக்சர் ஆகி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சுன்னா இந்த த்ரெட்டோட குவாலிட்டி ஸ்ட்ரென்த் ரொம்ப கம்மியாகி ரொம்ப வீக் ஆயிரும். அப்போ கண்டிப்பாக கட் ஆகும். ஸோ 6 மந்த்ஸ்லேருந்து 1 இயர்க்குள்ளே மேனுஃபேக்சர் பண்ண த்ரெட்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்ன ரீசன்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு த்ரெட்டு கட் ஆகிற ப்ராப்ளமே வராது. ஹாப்பி லேர்னிங்.